குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் மே 11ஆம் தேதி வாக்களிப்பு. தமிழ் இலக்கிய பாடத்திற்கு இன்னமும் பள்ளிகளில் தடை விதிப்பா? வெற்றிவேலன் கேள்வி. இஸ்ரேலிய ஆடவன் கைது, விசாரணைக்கு உதவும் பொருட்டு மேலும் 4 தடுத்து வைப்பு. வீட்டு காவலுக்கான நஜீப்பின் வழக்கு மனு ஏப்ரல் 17ஆம் தேதி விசாரணை. சீனாவில் அடுக்குமாடி வீட்டிலிருந்து பலத்த காற்றால் தூக்கி வீசப்பட்ட 3 பலி. வணக்கம். ஸ்லாங்கூரின் குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்தது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 27ஆம் தேதியும் முன்கூட்டியே வாக்களிப்பதற்கான வாக்களிக்கும் தினம் மே 7ஆம் தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அப்துல் கனி சலே இன்று புத்ராஜியாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த DAPயின் லீ கி ஹியோங் மார்ச் 21ஆம் தேதி புற்றுநோய் காரணமாக காலமானதை தொடர்ந்து குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதி காலியானது. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் 4119 வாக்குகள் பெரும்பான்மையில் லீ கி ஹியோங் கராகான் வேட்பாளர் ஹென்ரி தியோவை தோற்கடித்தார். தலைநகர் ஜலான் அம்பாங்கில் கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு மேலும் 4 அரச மலேசிய போலீஸ் படை கைது செய்துள்ளது. அதனை உறுதிப்படுத்திய தேசிய போலீஸ் படை தலைவர் தான்சரி ரசருடின் ஹுசேன் ஜோகூர், ஸ்கூடாய், கிலாங்பாத்தா ஆகிய பகுதிகளில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் பெண் ஒருவர் உட்பட அந்நால்வரும் கைது செய்யப்பட்டதாக சொன்னார். அந்நால்வரும் 28 வயதுக்கும் 41 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆவர். அதனைத் தொடர்ந்து தலைநகர் ஜலான் அம்பாங்கில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றிலிருந்து மார்ச் 27ஆம் தேதி 38 வயது இஸ்ரேலிய ஆடவன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை கைதானவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளதாக ரசருடின் தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த இஸ்ரேலிய ஆடவனுக்கு 6 துப்பாக்கிகளை விநியோகித்தது தொடர்பில் கைதான உள்நாட்டு ஜோடி தொடர்பில் வினவப்பட்ட போது நாளையுடன் அவர்களின் 7 நாள் தடுப்பு காவல் நிறைவடையும் வேளை அதனை நீட்டிக்க நீதிமன்றத்திடம் மனு செய்யப்படும் என ரசருடின் சொன்னார். முன்னதாக குவாலஸ்லாங்கூரில் உள்ள ரமலான் சந்தையிலிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அண்டை நாட்டிலிருந்து துப்பாக்கிகளை பெற்ற அவர்கள் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி கைதான இஸ்ரேலிய ஆடவனுக்கு விற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. தம்மை வீட்டு காவலில் தண்டனை அனுபவிக்க அனுமதித்த முன்னாள் பேரரசரின் துணை உத்தரவை அமல்படுத்துவதற்கு அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துவதற்கு டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் வழக்கு மனு மீதான விசாரணை ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெறும். தமது வழக்கு மனுவுக்கு கூடுதலான ஆதரவுக்கான எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தை நஜீப் சமர்ப்பிக்க விரும்புவதாக அவரது வழக்கறிஞரான ஷஃபி அப்துல்லா நீதிபதி அமர்ஜித் சிங்கிடம் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த எழுத்துப்பூர்வமான வாக்குமூலம் இப்போது மலேசியாவில் இல்லை என்றும் நோன்பு பெருநாளுக்கு பின் தாம் லண்டனில் இருந்து மலேசியா திரும்பிய பின்னரே அதனை சமர்ப்பிக்க முடியும் என ஷாஃபி தெரிவித்தார். விசாரணைக்காக முன்கூட்டியே தேதியை நிர்ணயிப்பதற்காக அந்த எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தை வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என முதிர்நிலை கூட்டரசு வழக்கறிஞர் அஹமத் ஹனீர் ஹம்பாலி தெரிவித்தார். அப்போதைய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அஹமத் ஷா தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு நாள் முன்னதாக ஜனவரி 29 அன்று நடந்த மன்னிப்பு வாரிய கூட்டத்தின் போது வீட்டு காவலில் தம்மை வைப்பதற்கு அனுமதிக்கும் துணை உத்தரவை பிறப்பித்தார் என்று நஜீப் தெரிவித்தார். பிப்ரவரி 2ஆம் தேதி கூடிய கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியம் நஜீப்பின் SRC இன்டர்நேஷனல் சென்ட்ரியான் பிர்ஹாட் வழக்கில் 12 ஆண்டுகளில் இருந்து 6 ஆண்டாக அவரது சிறை தண்டனையை குறைத்ததோடு 210 மில்லியன் ரிங்கிட் அபராத தொகையை 50 மில்லியன் ரிங்கிட்டாக குறைத்தது. எனினும் அந்த கூடுதல் துணை உத்தரவு பிப்ரவரி 2ஆம் தேதியன்று மன்னிப்பு வாரியம் அறிவிக்கவில்லை என நஜீப் தமது வழக்கு மனுவில் கூறியுள்ளார். தற்போது காஜாங் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் நஜீப் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று விடுதலை செய்யப்படுவார்.
இடைநிலை பள்ளிகளில் தற்போது SPM தேர்வுக்கான பதிவுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்னும் சில இடைநிலை பள்ளி முதல்வர்கள் தமிழ் இலக்கிய பாடத்தை விருப்ப பாடமாக SPM தேர்வில் எடுப்பதற்கு தடை விதிக்கும் சூழலை பெற்றோர் பலர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். பல போராட்டத்திற்கு பிறகு கடந்த 2017ஆம் ஆண்டில்தான் தமிழ் இலக்கியத்திற்கும் சீன இலக்கிய பாடத்திற்கும் முறையான கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டு பாட புத்தகங்களும் கல்வி அமைச்சால் வழங்கப்பட்டதாக கல்விசார் அமைப்பு சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அப்போது அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையின் வாயிலாக எல்லா மாநில கல்வி இலாகா மற்றும் இடைநிலை பள்ளி முதல்வர்களுக்கும் இப்பாடங்களை பள்ளியில் வகுப்பறையில் கற்பிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆசிரியர் இல்லாத நிலையிலும் மாணவர்கள் தனிநபராக இலக்கிய பாடத்தை தேர்வுக்காக பதிந்து SPM சான்றிதழில் சேர்த்துக் கொள்ளவும் முடியும் என்று அன்றைய அச்சுற்றறிக்கையின் வழி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த ஆண்டு மீண்டும் 3 மாநிலங்களிலிருந்து மொத்தமாக பல்வேறு காரணங்களை முன்வைத்து 7 இடைநிலை பள்ளிகளில் தமிழ் இலக்கிய பாடத்திற்கு முட்டுக்கட்டை விதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. எனவே இச்சிக்கலுக்கான தீர்வுகளை காண மலேசிய தமிழ் பள்ளி கல்வி மேம்பாட்டு சங்கம் பெரும் முயற்சியில் களமிறங்கி உள்ளதாக அதன் தலைவர் வெற்றிவேலன் தெரிவித்தார். காலங்காலமாக லிட்ரேச்சர் எழுதுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் போன வருஷம் ஜோஹர்லேயும் கிடாலையும் நடந்துச்சு இந்த பிரச்சனை. அதுக்கு கடைசி நேரத்தில் அதுக்கு நம்ம நல்லபடியாக தீர்வு காணும். நான் கடைசி ஒப்புதல் கொடுத்துறேன். அந்த பிள்ளைங்களை SPM பரீட்சை எழுதிட்டாங்க தமிழ் லிட்ரேச்சர். இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் சில மாநிலங்கள்லேயும் சில பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் தடை விதிக்கிறாங்க தமிழ் லிட்ரேச்சர் பரீட்சை எழுதுறதுக்கு. அதுக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், பெரும் முயற்சி எடுத்திருக்கோம். இப்போ யார் யார் பெற்றோர்கள் நீங்கள் தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்கிட்ட கேளுங்க, தமிழ் எழுதுறதுக்கு எதுவும் பிரச்சனைனா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் முன்வந்து இச்சிக்கலை ஆதாரத்தோடு தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக உதவ முடியும் என்றார் அவர். பள்ளி பேருந்து ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதால் நிலைமையை சமாளிக்க தங்களுக்கு போக்குவரத்து அமைச்சு LPS லைசன்ஸை வெளியிட வேண்டும் என்று ஈப்போ இந்திய பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் சங்கம் கோரிக்கை எழுப்பியுள்ளது. பள்ளி விடுமுறை காலங்களில் அதன் ஓட்டுநர்கள் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு வழங்கப்பட்டு வந்த LPS லைசன்ஸ் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிலைமையை சமாளிக்க கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் பாதிக்கப்பட்டதாக ஈப்போ இந்திய பள்ளி பேருந்து ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் G. ராமதாஸ் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். பள்ளி பேருந்துகளில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு கண்டு வருவதால் வருமானம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நிலைமையை சமாளிக்க LPS லைசன்ஸை போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டால் வருமானம் பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் என ராமதாஸ் வலியுறுத்தினார். சீனாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த மூவர் பலத்த காற்றால் ஜன்னல் வழியாக தூக்கி வீசப்பட்டதில் உயிரிழந்த சம்பவம் வைரலாகியுள்ளது. மார்ச் 31ஆம் தேதி ஜியாங்ஸி மாநிலத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அச்சம்பவத்தில் 4 பலியான வேளை குறைந்தது 10 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்த மூவர் ஒரே வீட்டில் வசித்த வேளை மற்றொருவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தெரியவில்லை. அச்சம்பவத்தில் உயிரிழந்த 60 வயது பெண் அடுக்குமாடி குடியிருப்பின் 11வது மாடியில் உள்ள வீட்டின் ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்ததாக அவரது கணவர் கூறியுள்ளார். பேரிரைச்சல் கேட்டு மனைவியின் அறைக்கு சென்று பார்த்த அந்நபர் அங்கு மனைவி இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மனைவியின் கட்டிலுக்கு அருகில் இருந்த கண்ணாடியும் கூரை பகுதியும் பலத்த காற்றால் சேதமடைந்திருந்ததையும் அவர் பார்த்துள்ளார். எனினும் பின்னர் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகிலிருந்து அப்பெண்ணின் உடல் மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.